அம்ருத் ஸ்கீமில் வந்து ஏற்கனவே நாம் ஆட்சி காலத்தில் 110 கோடியில் 13 நீர்த்தொட்டிகளை கட்டி புதியாக பைப்லைன்கள் அமைத்து ஒசூர் மக்களுக்கு தங்கு தடை இல்லாமல் தண்ணி கொடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த திட்டத்தை நாம் தான் கொண்டு வந்தால் அந்த திட்டத்தை சரியாக இவங்க கம்ப்ளீட் பண்ணாமல் சரியாக மக்களுக்கு கொடுக்காம அதுவும் தாமதப்படுத்தி கொண்டிருக்கிறாங்க. ஏற்கனவே நான் ராமநாயக் நேருக்கு 20 கோடி கொடுத்தேன், அதுவும் தாமதப்படுத்தியிருக்காங்க. வேலை வந்து முழுமையாக செய்யலை. இந்த அம்ருத் திட்டத்தில் கொண்டு வந்த அந்த நீர்த்தட்டிகளை அந்த பைப்லைன்ஸ் போட்டு மக்களுக்கு சீரான தண்ணி கொடுக்க வேண்டும் என்றது அதுவும் தாமதமாக இருக்கிறது. போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்துறதுக்காக அந்த 18 கிலோமீட்டர் இந்த ரிங் ரோடு அதுவும் தாமதப்படுத்தி கொண்டே இருக்கிறாங்க. ஏன்னா இன்னைக்கு ஒசூரில் இவ்வளோ டிராஃபிக் இருக்குது. அந்த ரோடு ஆயிருந்தால் கண்டிப்பாக ஒசூரில் டிராஃபிக் நெரிசல் இருந்திருக்காது. அதுவும் தாமதப்படுத்தி இருக்கிறாங்க. இன்னைக்கு பாத்தாள சாக்கடை திட்டத்தை செய்திருக்கிறாரு. அது டோட்டல் ஃபைரூர் ப்ராஜெக்ட் தான் இருக்கிறது. அது ஏதோ கலெக்ஷன் என்ற வகையில் அந்த திட்டத்தை செய்திருக்கிறாரு. அதே மாதிரி உங்களுக்கு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் 20 கோடியில் கட்டியிருக்கிறாங்க. 10 கோடி அதில் கலெக்ஷனில் போயிடுச்சு. அது வந்து ஏற்கனவே இருக்கிற இடமே வாடகை கொடுத்துருந்தா 20-25 லட்சத்திலிருந்து 50 லட்சம் வாடகை கொடுக்கறதுக்கு தனியார் இவங்க வந்து ரெடியாக ப்ரைவேட் பார்ட்டிஸ் ரெடியாக இருந்தாங்க. அந்த பில்டிங் கட்டி இப்போ 20 கோடி லோன் வாங்கி அந்த பில்டிங் கட்டி ஒசூர் மக்களுக்கு அது பிரயோஜனம் இல்லாத ஒரு திட்டமாக இருக்கிறது. எம்ஜிஆர் மார்க்கெட்டை அப்படி தான் பண்ணிட்டார். அது 3 ஃப்ளோர் கட்டியிருக்கல காம்ப்ளெக்ஸ். அது கட்டி கீழே வந்து அது ஏற்கனவே இருந்த அந்த வியாபாரிகளுக்கு கீழே கொடுத்துட்டு மேலே 2-3 மாடி கட்டியிருந்தா அதுவும் நல்ல ஒரு ரெவென்யூ வந்திருக்கும் ஒசூருக்கு. இந்த ரெவென்யூ கொண்டு வர இதில் வந்து ஒசூருக்கு இவங்க எதுவுமே செய்யலை. கார்பரேஷனுக்கு ஒரு ரெவென்யூ வந்தால் நம்ம அடுத்த நம்ம டெவலப் பண்ணலாம். ஆனால் இவங்க வந்து ரெவென்யூ கார்பரேஷனுக்கு ரெவென்யூ பார்க்கல. இவங்க அவங்களுக்கு ரெவென்யூ மட்டும் பார்த்தாங்க. சொந்த செல்ஃபிஷ் ரெவென்யூ பார்த்தாங்க. அதனால் அந்த திட்டங்கள் எல்லாம் வேஸ்ட் ஆயிடுச்சு. மார்க்கெட் கட்டுறாங்க, ஆனால் அது பயன்பாட்டுக்கு இல்லை. அந்த வேலையில் எதுக்கு செய்யணும்? அது மக்கள் பணம் வீணாக்கிறது தானே. இப்படி மக்கள் பணம் வந்து இப்படிக்கு 1 மடங்கு 2 மடங்கு டேக்ஸ் போட்டு அதிகமாக வருமானம் வருது. ஆனால் மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் ஒசூரில் செய்யலை. மக்கள் கட்டுற வரி பணத்தை தான் கரப்ஷன் லெவலில் சாப்பிட்டுருக்காங்களே தவிர மக்களுக்கு எது செய்யலை என்பது உறுதி. நம்மளுக்கு வந்து டெக்னிக்கோட்டா, அன்செட்டி, ஒசூர், சூளகிரி இந்த 4 வட்டங்களை இணைந்து ஒசூரை ஒரு மாவட்ட தலைநகரமாக்க வேண்டும் என்றது நம்முடைய முதல் கோரிக்கை. ஒசூர் மக்கள் கோரிக்கை அது அந்த மாவட்ட தலைநகரம் வந்துடுச்சுன்னா கண்டிப்பாக ஒசூருக்கு பல உள்கட்டமைப்பு வசதிகள் வரும். நம்ம கேட்காமே வரும். அதெல்லாம் எஸ்பி ஆஃபீஸ் வரும், டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸ் வரும், அப்புறமா பல அதுக்கு தேவையான எல்லா ஆஃபீஸுகளும் இந்த ஒசூரில் வரும். இந்த ஒசூர் என்ன பார்டரில் இருக்கிறதுனால இங்கே நம்மளுக்கு கண்டிப்பாக அந்த ஒரு மாவட்ட ஹெட் குவார்ட்டர் வரதான் ஆகணும். அப்போ தான் என்ன நிறைய வளர்ச்சி, நிறைய டெவலப்மெண்ட்ஸு, சேஃப்டி எல்லாமே இந்த ஒசூர் மக்களுக்கு கிடைக்கும் என்பதை இங்கே நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கு. கண்டிப்பாக ஒசூர் தலைநகரம் கொண்டு மாவட்டம் கொண்டு வருவேன். இந்த ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் ஒசூரை பெங்களூருக்கு இணையாக மாற்றுவது என்னுடைய முதல் அதே மாதிரி விவசாயிகளுக்கு லிஃப்ட் இரிகேஷன் மூலமாக எல்லா ஏரிகளுக்கு தண்ணி கொண்டு வந்து நிலத்தடி தண்ணி உருவாக்கி விவசாயிகளுக்கு அதுக்கு பண்ண வேண்டும். அது இல்லாமல் விவசாயிகளிலிருந்து ஏர்போர்ட்லேருந்து நாலேஜ் கார்டுலேருந்து காப்பாற்றுவது என்னுடைய மெயின் அஜெண்டா. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல்